Hi everybody, good evening. Today I'm off and I've been getting a lot of messages. Ma'am, please share your skincare routine. So I thought since I'm off, I'll just tell you what I'm doing. But I would like to clearly tell you, skin வந்து each one of us have a different skin sensitivity இருக்கட்டும், the suitability of products இருக்கட்டும், எனக்கு யூஸ் ஆகுறது இல்லை எனக்கு ஒர்க் ஆகுறது உங்களுக்கு ஒர்க் ஆகுமான்றது தெரியல. ஸோ என்னோட ரொட்டீனை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா நல்லது, சூட் ஆகலைன்னா நான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் கிடையாது. ரெண்டாவது, ஐம் நாட் அ டெர்மட்டாலஜிஸ்ட். ஸோ மெடிக்கலாக நான் வந்து ஐம் நாட் கோயிங் டு கிவ் யூ எனி அட்வைஸ் ஆன் ஸ்கின் கேர். பட் என்னோட ப்ராடக்ட்ஸ் நான் என்ன யூஸ் பண்ணுறேன்றது ஐம் வெரி வெரி ஹாப்பி டு ஷேர் வித் ஆல் ஆஃப் யூ. பேசிக்லி ஆஸ் அ டாக்டர் ஐ ஃபீல் வந்து எனக்கு வந்து ஸ்கின் டெக்ஸ்சராக இருக்கட்டும், ஸ்கின் கலராக இருக்கட்டும், இட்ஸ் ஆல்மோஸ்ட் 70-75% வந்து ஜெனட்டிக் தான். ஸோ இட் கம்ஸ் ஃப்ரம் த ஜீன்ஸ். பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு சூப்பர் டூப்பர் ஸ்கின். அவரோட இப்போ இந்த ஏஜில் கூட ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தார்னா பளிச்சுன்னு இருக்கும். அவ்வளோ தின் டெக்ஸ்சர், அவ்வளோ ஒரு ஷைனி ஸ்கின் அப்பாவுக்கு. டு பி ஹானஸ்ட், அப்பாவோட ஸ்கின் எங்கள் யாருக்குமே இந்த ஜென்ரேஷனில் அப்பாவோட ஸ்கின் எங்களுக்கு வரவே இல்லை. அப்பா காட் த ஸ்கின் ஃப்ரம் பாட்டி. பிகாஸ் பாட்டி வில்லேஜ் தான் இருந்தாலும் அவங்க 85 சாகும்போது கூட பாட்டியை பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு லவ்லி டெக்ஸ்சர் ஆஃப் ஸ்கின் அவங்களுக்கும் இருந்தது. ஸோ இது வந்து பேசிக்கலாக ஐ ஃபீல் இட்ஸ் மோர் ஆஃப் அ ஜெனட்டிக் கைண்ட் ஆஃப் அ காம்பனன்ட். இருந்தாலும் த பேலன்ஸ் 25% ஆஃப் கோர்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு வி ஆர் கோயிங் டு டேக் கேர் ஆஃப் ஆர் ஸ்கின். ஸோ அதனால ஐ டூ டேக் அ லிட்டில் பிட் ஆஃப் கேர் ஆன் மேக்கிங் ஷுர் தட் த ஸ்கின் இஸ் கெப்ட் கிளீன். அண்ட் ஐ ட்ரிங்க் அ லாட் ஆஃப் வாட்டர், மினிமம் 3 liters ஆஃப் வாட்டர் எவ்ரி டே. பிகாஸ் த மோர் நம்ம ஹைட்ரேட் பண்ண நம்ம ஸ்கின் வந்து அந்த எலாஸ்டிசிட்டி நமக்கு வந்து அந்த ட்ரைனஸ் இல்லாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் ஷைன் நல்லா இருக்கும். ஸோ அதனால ஐ ட்ரிங்க் அ லாட் ஆஃப் வாட்டர். ஸோ கான்சென்ட்ரேட் ஆன் ட்ரிங்கிங் லாட் ஆஃப் வாட்டர், கான்சென்ட்ரேட் ஆன் கீப்பிங் வாஷிங் யுவர் ஃபேஸ் அண்ட் கீப்பிங் இட் கிளீன். டஸ்ட் எல்லாம் இருந்ததுன்னா அதனால தான் வந்து பிம்பிள்ஸ் போர்ஸ்லேருந்து வருது. ஸோ அதையும் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஆஸ் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே மார்னிங் ரொட்டீன் ஆஃப்டர் மை ஷவர் நான் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறது மாய்ஸ்சரைசர். நல்ல மாய்ஸ்சரைசர், அதாவது நல்லா வந்து இட் கேன் பி ஈவன் சன்ஸ்கிரீன் மிக்ஸ்ட் மாய்ஸ்சரைசர். ஆனால் நான் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் வந்து கிளினிக்கில் வந்து இட்ஸ் கால்ட் மாய்ஸ்சர் சர்ஜ். It's pink, clinic pink. So in the moisturizer வந்து it's supposed to be helping the skin for more than 100 hours. So ஒரு தடவை நம்ம அப்ளை பண்ணிட்டா அந்த மாய்ஸ்சர் டெக்ஸ்சர் ஸ்கின்ல வந்து more than 100 hours இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஃபவுண்ட் இட் ரியலி ரியலி ஹெல்ப்ஃபுல். எனக்கு ஒர்க் ஆகுது. ஸோ அதனால நான் இதை வந்து கிளினிக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் மாய்ஸ்சருக்கு அண்ட் ஆஸ் அ மாய்ஸ்சரைசர். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் நாட் யூஸ்ட் எனி மேக்கப், ஃபவுண்டேஷன் எதுவும் கிடையாது. ஐ ஜஸ்ட் வாஷ் மை ஃபேஸ் அண்ட் ஐ யூஸ் திஸ். நான் பேசிக்காக யூஸ் பண்ணுற மேக்கப் லிப்ஸ்டிக், லைனர், மை, அவ்வளோதான். அண்ட் அஃப்கோர்ஸ் லிட்டில் பிட் ஆஃப் ஷேடோ. பட் அதர் தென் தட் நான் ஃபேஸுக்குன்னு ஐ டோன்ட் யூஸ் எனி ஃபவுண்டேஷன். ஏன்னா ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணனா என்னோட ஃபேஸ்க்கு அது சூட் ஆகாது. என் ஃபேஸோட லுக்கே கம்ப்ளீட்டாக மாறிடும். ஸோ அது அண்ட் ஐ ஃபீல் வந்து அந்த நேச்சுரல் ஷைன் போயிடும். அதனால ஐ டோன்ட் யூஸ் எனி ஃபவுண்டேஷன். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் வித் த மாய்ஸ்சரைசர். கிளினிக் சர்ஜ் இஸ் மை மாய்ஸ்சரைசர் தட் ஐம் யூசிங் நவ். இன் கேஸ் கிளினிக் சர்ஜ் இல்லை அப்படின்றவங்களுக்கு வந்து எனி அதர் குட் மாய்ஸ்சரைசர் என்னென்னா பேசிக்காக ஸ்கின்னை வந்து நம்ம மாய்ஸ்டாக வச்சுக்கணும், ட்ரையாக வச்சுக்கக்கூடாது. ட்ரையாக வச்சாலே ஸ்கின் வந்து அந்த லுக் வந்து உங்களுக்கு வராது. அண்ட் இட்ஸ் நாட் குட் ஃபார் த ஸ்கின் ஆல்சோ. ஏன்னா கொலாஜன் ஒரு ஏஜ் ஆக ஆக நமக்கு கொலாஜன், நேச்சுரல் கொலாஜன் கம்மி ஆகும் போது அதை நம்ம மாய்ஸ்சராக வச்சுக்கிறது ரொம்ப 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 முக்கியம். நைட் நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா ஐ யூஸ் திஸ். இது வந்து Estee Lauder's advanced night serum. Every day night after shower I meticulously make eye makeup எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, லிப்ஸ்டிக் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஷவருக்கு அப்புறமா ஐ அப்ளை திஸ். இது வந்து என்ன ஒரு பெரிய பெரிய அட்வான்டேஜ்னா, நல்ல நம்ம மசாஜ் பண்ணதுக்கு அப்புறமா வித்தின் 2-3 செகண்ட்ஸ்க்குள்ள இட் ஜஸ்ட் அப்சர்வ்ஸ் இன்டு தி ஸ்கின். டோட்டலாக நம்ம ஃபேஸ் ட்ரை ஆகிடும். ஸோ இப்படி ட்ரை ஆகிடுறதுனால நமக்கு வந்து படுக்கும்போது நம்ம பில்லோலையோ இல்லை ஒரு சீரம் யூஸ் பண்ணுற ஒரு ஃபீலிங்கோ தூங்கும் போது நமக்கு இருக்காது. ஸோ திஸ் இஸ் ரியலி ரியலி குட். இது வந்து அப்ராடில் தான் கிடைக்கும். ஐம் நாட் டூ ஷுர், பட் ஐ திங்க் இப்போ தான் ஆன்லைனில் எல்லாமே அவைலபிளாக இருக்கே. ஸோ Estee Lauder's இங்கே இது வந்து கண்டிப்பாக இந்தியாலையும் கிடைக்கணும், ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்கணும். இது எனக்கு சூட் ஆகுது. அகேன் ஐம் ரிமைண்டிங் யூ, ஐம் நாட் ஷுர் எல்லாருக்கும் சூட் ஆகுமா எனக்கு தெரியாது. ஆனால் இந்த Estee Lauder's யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப பல வருஷமாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது நைட் வந்து ஒன்லி திஸ் பேசிக் நிவ்யா க்ரீம். ஆல்மோஸ்ட் ஒரு 12 இயர்ஸாக வந்து எவ்ரிடே நைட் கொஞ்சோண்டு, ஏன்னா இது கொஞ்சம் ஆயிலியாக கிரீஸியாக இருக்கும். பட் ஐ ஹாவ் அ வெரி பேசிக் ட்ரை ஸ்கின். அதனால வந்து எனக்கு இது நல்லா சூட் ஆச்சு. ஸோ நிவ்யா க்ரீம், ஜஸ்ட் பேசிக் க்ரீம் வந்து வாஸ் மை ப்ரீவியஸ் நைட் serum. பட் இப்போ வந்து
for a few years I have been using this Estee Lauders and it has really helped me. இந்த டிப் வந்து Estee Lauders யூஸ் பண்ணணுன்றதை எங்கள் மம்மி எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. யூ ஆல் நோ மஞ்சுளா மம்மிக்கு எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் ஸ்கின் இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஏர்லி ஏஜ்லேருந்து எவ்ரிடே நைட் இதை போட்டுட்ருப்பாங்க. எங்களுக்கு சொன்னாங்க, கேர்ள்ஸ் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும், ஒரு 35 தாண்டிட்டீங்கன்னா எல்லாரும் கொஞ்சம் ஒழுங்காக ஸ்கின்னை பார்த்துக்கணும்னு சொன்னதுனால இது வந்து ஐ பின் யூசிங் திஸ் as my night serum. இது இல்லாமல் பேசிக்காக வாட் ஐ டூ ஃபார் ஃபேஸ் பேக்ஸ், ஐ டூ யூஸ் couple of face packs, வீட்லேயே பண்ணுற ஃபேஸ் பேக்ஸ், maybe once a week or twice a week டைம் பொறுத்து I use those face packs. So I'll just tell you what face packs I use. ஒரு சிம்பிள் ஃபேஸ் பேக் வந்து நமக்கு நார்மலாக கிடைக்கிற ஓட் மீல் இருக்குல்ல, ஓட்ஸ், அந்த ஓட்ஸை வந்து எடுத்துட்டு ட்ரை மிக்சியில், நல்ல க்ளீன் ட்ரை மிக்சியில் வந்து பவுடர் பண்ணி கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஸோ எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த ஒரு 2 ஸ்பூன் அந்த ஓட்ஸ் மீல் பவுடர் போட்டுட்டு கொஞ்சோண்டு யோகர்ட், அதாவது தயிர் கொஞ்சோண்டு போட்டுட்டு அந்த தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு I just put it on for about 15-20 minutes before having my shower and wash பண்ணிடுவேன். ஸோ இது ஒரு ஒன் டைப் ஆஃப் மாஸ்க் which really helps me. அதனால் நேச்சுரல் மாஸ்காகவும் இருக்குது. ஏன்னா எந்த விதமான ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ஃப்ரம் த ஸ்டோர்ஸ் மாஸ்க் எது யூஸ் பண்ணாலும் என்னோட ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின், எனக்கு ரேஷஸ் வந்துடும், அதனால் நான் யூஸ் பண்ண மாட்டேன். இன்னொன்று நான் என்ன பண்ணுறதுனா இந்த ரைஸ் அண்ட் மில்க் க்யூப்ஸ் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ இது வந்து வாட் ஐ டூ இஸ் ஐ டூ தீஸ் க்யூப்ஸ் அண்ட் கீப் இட் அண்ட் ஐ யூஸ் இட் ஆல்மோஸ்ட் அ மந்த். ஸோ இந்த க்யூப்ஸ் என்னென்னா இட்ஸ் வெரி சிம்பிள் ப்ரொசீஜர். நமக்கு ஒயிட் ரைஸ் இருக்குல்ல, இட் கேன் பி எனி சார்ட் ஆஃப் ரைஸ். ஓவர் நைட் வந்து அது கொஞ்சோண்டு வாட்டர் போட்டுட்டு, ஹாட் வாட்டர் போட்டுட்டு ஐ ஜஸ்ட் சோக் இட். ஸோ நல்ல ரைஸ் சோக் ஆனதுக்கு அப்புறமா தண்ணியை கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு ½ கிளாஸ் மில்க் போட்டுட்டு இந்த ரைஸை வந்து மிக்சியில் நல்ல ஒரு க்ளீன் மிக்சியில் நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சி முடிச்சதுக்கு அப்புறமா நல்ல ஒரு இதை தின் ஃபில்டரோ இல்லை கிளாத்தோ வச்சு இதை ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மில்க் அண்ட் ரைஸ் வந்து ஒரு ஜூஸ் மாதிரி உங்களுக்கு வரும். யூ கேன் ஆட் மோர் மில்க் அஃப்கோர்ஸ், இன்னும் ஜஸ்ட் அந்த கன்சிஸ்டன்சிக்காக. ஸோ இது இறங்கினதுக்கு அப்புறமா நமக்கு ஃப்ரெஷ் ஆலோவீரா, அதாவது சோத்து கத்தால ஃப்ரெஷ் ஆலோவீரா எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஐஸ் கியூப் ட்ரேயில் வந்து இதை ஊற்றி வச்சிடுவேன். ஸோ ஊற்றி வச்சதுக்கு அப்புறமா இது வந்து ஐஸ் கியூப்ஸ் ஆகிடும். ஸோ அந்த ஐஸ் கியூப்ஸை வந்து நான் ஓப்பன் பண்ணி ஒரு ஜிப்லாக்ல போட்டு இந்த மாதிரி 1 மந்த்துக்கு வச்சுக்குவேன். ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அகைன் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சதுக்கு அப்புறமா குளிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் டேக் ஒரு கியூப் எடுத்து நல்லா மசாஜ் பண்ணி ஃபுல் ஃபேஸ்க்கு ஒரு 15-20 மினிட்ஸ் வச்சுட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா ஐ கோ அண்ட் ஹேவ் மை ஷவர். ஸோ திஸ் இஸ் மை ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபார் ஆல் தோஸ் ஹூ ரிக்வெஸ்டட். ஐ ஹோப் இட் டஸ் ஹெல்ப் யூ. ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் ஏதாவது அலர்ஜி சூட் ஆகலைன்னா தயவு செய்து ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸோ திஸ் இஸ் மை அட்வைஸ் டு யூ. பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க வந்து இந்த ரொம்ப ஆயில் பேஸ்ட் எதுவுமே போடாதீங்க. ஏன்னா இந்த ஈவன் நிவ்யா க்ரீம் வந்து பிம்பிள்ஸ் இருக்கவங்களுக்கு அது சூட் ஆகாது. ஏன்னா ஆயில் ஜாஸ்தி இருக்கும் போது உங்களுக்கு பிம்பிள்ஸ் ஜாஸ்தி வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ டோன்ட் ட்ரை தட். பிம்பிள்ஸ் இருக்கவங்களுக்கு, எனக்கு வந்து 10th ஸ்டாண்டர்டில் நிறைய பிம்பிள்ஸ் இருந்தது. அந்த டைமில் நான் அம்மா யூஸ் பண்ண சொன்னது ஒன்லி புதினா, ஃப்ரெஷ் புதினா மட்டும் எடுத்துட்டு அதை வந்து நல்ல மிக்சியில் க்ளீன் மிக்சியில் அரைச்சிட்டு அந்த புதினாவை ஐ யூஸ் டு பிளேஸ் இட் ஓவர் த பிம்பிள்ஸ், கீப் இட் ஃபார் அபவுட் 15 minutes அண்ட் தென் வாஷ் இட் ஆஃப். அது அப்படி பண்ணதுனால ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ பிம்பிள்ஸ் இருந்தது, அந்த மார்க்ஸ் கூட என்கிட்ட இல்லை இப்போது. ஸோ பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா தயவுசெய்து ஃப்ரெஷ் மின்ட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப ஹெல்ப் ஆகுது. எனக்கு ஹெல்ப் ஆச்சு அகெயின். ஸோ ஹாவ் அ லவ்லி டே, ஹாவ் அ லவ்லி ஈவினிங். எங்களுக்கு வீக்கெண்ட், ஸோ we're just going to relax. Thank you very much and see you soon. Bye-bye.